மும்பைக்கும் நவி மும்பைக்கும் இடையே 17,843 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய கடல் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கிறது. மும்பையை மேற்கொண்டு விரிவுபடுத்த இடவசதி இல்லை என்பதால் மும்பைக்கு பக்கத்தில் 1972ஆம் ஆண்டு நவி மும்பை என்ற புதிய நகரம் உருவாக்கப்பட்டது. இப்போது நவி மும்பை நகரம் பெரும் வளர்ச்சியை சந்தித்துள்ளது. இதனையடுத்து நவி மும்பையில் புதிய சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு நவி மும்பையில் இருக்கும் நவ சேவா துறைமுகத்தில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மும்பைக்குள் வருகிறது. இதனால் நகரத்திற்குள் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. புதிதாக கட்டப்பட்டு வரும் விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வரும்போது மக்கள் மும்பையில் இருந்து நவி மும்பைக்கு விமான நிலையத்தை சில நிமிடங்களில் சென்றடையும் வகையில் புதிய கடல் பாலம் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 22 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ள இந்த கடல் பாலம் உலகின் 12வது மிகப்பெரிய கடல் பாலமாக பார்க்கப்படுகிறது. இந்த கடல் பாலம் ஜப்பான் நாட்டிடம் 15,100 கோடி ரூபாய் கடன் பெற்று கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டி முடிக்க 17,843 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 22 கிலோமீட்டர் கடல் பாலத்தில் 16,50 கிலோமீட்டர் கடலுக்குள் பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய பகுதி தான் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 1963ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பாலம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. 2006ஆம் ஆண்டு தனியார் நிறுவனம் இந்த பாலம் கட்ட முயற்சி மேற்கொண்ட போது பயனளிக்கவில்லை. பாலத்திற்கு 2015ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெறப்பட்டது. 2017ஆம் ஆண்டு மாநில சாலை மேம்பாட்டு கழகத்திலிருந்து மும்பை மெட்ரோபாலிடன் பெருநகர மேம்பாட்டு ஆணையம் தனது கையில் எடுத்தது. எந்த தனிப்பட்ட நிறுவனத்திற்கும் ஒட்டுமொத்தமாக ஒப்பந்தங்கள் கொடுக்காமல் பிரித்து கொடுக்கப்பட்டது. இதனால் பணிகள் முழு வேகத்தில் முடிக்கப்பட்டுள்ளது. புதிய கடல் பாலத்தில் செல்வதன் மூலம் அரை மணி நேரம் நவி மும்பைக்கு எளிதாக செல்ல முடியும். அதோடு 500 ரூபாய் மதிப்புள்ள எரிபொருளையும் சேமிக்க முடியும். ஹவுராவில் இருக்கும் மேம்பாலத்தை போன்று 3 பாலங்கள் தேவையான இரும்பினை கொண்டு இந்த மும்பை கடல் பாலம் கட்டப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி இந்த மேம்பாலத்தை பிரதமர் திறந்து வைக்கும் வகையில் மும்பையில் கட்டப்பட்டு வரும் கடற்கரையோர சாலையில் எந்த பகுதியும் இந்த மாத தொடக்கத்தில் போக்குவரத்திற்கு திறந்துபட இருக்கிறது. மூலம் நகரின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மக்களவை தேர்தலிலும் இதனை சொல்லி ஆளுங்கட்சிக்கு வாக்கு சேகரிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. மைண்ட் லாஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.